இன்ஃபார்மர் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவால்தார் 2024 எக்ஸாமினேஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான பிளேசஸ் எங்கே இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அட்மிட் கார்டு எந்த தேதியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கூடுதலாக அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 31 ஜூலை வரைக்கும் அனைவரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் டேட் கொடுத்த தேதிக்குள்ளே. அதில் அப்ளை பண்ணவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது தவறுதலாக மிஸ்டேக்காக உள்ள டேட்டாவை என்ட்ரி பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அதை பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விவரம் ஆகிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 14ஆம் தேதி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் சொல்லி ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. 16/8/2024 அன்று இரவு 12 மணிலேருந்து 17/8/2024 இரவு 11:59 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸில் எந்த ஒரு கரெக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பட் இது பற்றி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எம்டிஎஸோட எக்ஸாமினேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த டீட்டெயில்ஸ். அதில் விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் கரெக்ஷன் சொல்லி அதே தேதி தான் கொடுத்துருக்காங்க. அதிலே ஃபஸ்ட்டு பாயிண்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, க்ளோசிங் டேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் எப்போயாவது உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸில் கரெக்ஷன் மாடிஃபை பண்ணுறதுக்கான டைமிங் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கறதுக்கு ஃபீஸஸ் ஒரு சிலதுக்கு சார்ஜஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் அனைவருக்கும் வராது. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸ் 200 பே பண்ணணும் இந்த தேதியில். ஒருவேளை இந்த தேதியில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போதும் தவிர பண்ணுற 2ஆவது டைம் ஐடி கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா 500 வந்தால் ஃபீஸாக பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அனைவருக்கும் கிடையாது, கீழே கொடுத்துருக்காங்க. ஜெண்டர், அதாவது உங்களோட ஜெண்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்டகரி, இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸில் கண்டிப்பான முறையில் இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். அதை தவிர்த்து மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஐடி மாடிஃபை பண்ணி ரீசப்மிட் பண்ணிக்கலாம். இது அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எப்படி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்களோ டிட்டோ அதே மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸை கேட்பாங்க. நீங்கள் மறுபடியும் அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணுமோ அதே மணிக்கு பண்ணி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை லைவாக நீங்கள் படிச்சுட்டு அப்டேட் பண்ணணும். இதில் ஜெண்டர் கேட்டகரி மட்டும் மாற்றினீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணணும். இந்த ஃபீஸை ஆன்லைன் வழியாக யூபிஐ மெத்தட் அண்ட் நெட் பேங்கிங் அண்ட் டெபிட் கார்டு வழியில் நீங்கள் ஆன்லைன் வழியாக பே பண்ணிக்கலாம். இந்த எம்டிஎஸ் போஸ்டிங்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேதியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 செப்டம்பர் 2024 நவம்பர் 14 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த தேதிகளில் ஷிஃப்ட் வைஸ் அவங்க எக்ஸாமினேஷனை காண்டக்ட் பண்ண போகிறாங்க. கேண்டிடேட் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா அப்ளிகண்ட்டுக்கும் ஒவ்வொரு தேதிகளில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடைப்பட்ட தேதிகளில் அதுக்கான அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு தேதி 30 செப்டம்பரில் நடக்க போகுது அப்படின்னா அந்த 30 செப்டம்பரில் எக்ஸாமினேஷன் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி இந்த தேதிகளில் எந்த தேதியில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வருதோ அந்த தேதிக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அட்மிட் கார்டில் எக்ஸாக்ட் பிளேஸ் அந்த டேட் எல்லாமே இருக்கும். அந்த ஹால் டிக்கெட் கொண்டு போய் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டியிருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பருக்கு ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கான பிளேசஸ் எங்கே அதாவது எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாக்ட் சிட்டி பிளேஸ் என்ன தேதியில் எக்ஸாம், அதாவது எந்த தேதியில் நடக்க போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் மறுபடியும் ஒரு தனிப்பட்ட முறையில் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுப்பாங்க. அன்றைக்கி அந்த அப்டேட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணால் கண்டிப்பாக அந்த அப்டேட் கொடுக்கும்போது நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, ஒன்றும் எக்ஸாம் டேட் தெரியாமல் இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் பண்ணுறதுக்கான இதில் மாடிஃபை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நன்றி.